ஓகே. இந்த லீக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல. எல்லாத்தோட ஒரு விஷயம் என்னன்னா, லீக் வந்து நெறைய பேர் பார்க்கலன்னு சொன்னாலும் ஓகே. பார்த்தாலும் ஓகே ம். அப்படின்னு இருக்காங்க. ம். ஆனா இது எலக்ஷனுக்காக எடுத்த ஒரு படம்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதையும் தாண்டி லீக் ஆயிருக்கு. ஒரு சில விஷயங்கள வந்து சோசியல் மீடியா வைரலா பேசிட்டு இருக்காங்க. என்னென்ன சீன் வந்துச்சு, என்னென்ன டயலாக் வந்துச்சுங்கும்போது, இதெல்லாம் தாண்டி மக்கள் மறுபடியும் வந்து லீக்கான ஒரு படத்த பார்த்த படத்த எப்புட்றா நம்ம தியேட்டர்ல பார்க்கறது அப்படின்னு போய் பார்ப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது எப்படி சொல்றது? இது சாதாரண படமா லீக் ஆனா மக்கள் பார்க்காம இருக்கிறதுக்கு? இல்லங்க. இது விஜய் சாரோட படங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு மோரால்ஸ் இதோட பிரஷர்லாம் கடந்து சிஎம் ஆக்கிருவாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பாசிபிலிட்டிஸ் நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. சோ, ஒரு சிஎம் அவர் சொன்னது இது என்னோட கடைசி படம்னு. அப்படிப்பட்ட படம் லீக் ஆனா கூட நீங்க நினைக்கிறீங்களா தாத்தா பாட்டிலாம் உட்கார்ந்து வீட்ல பார்த்துட்டு இருப்பாங்க லீக் ஆன படத்தன்னு? அவங்களுக்கு தியேட்டர்ல தான் பார்க்க பிடிக்கும். சோ அப்ப அவர் சிஎம்மும் ஆயிட்டாருங்கிறப்ப, பாசிபிலிட்டிஸ்லாம் நடந்து சிஎம் ஆயிட்டாருங்கிறப்ப, அவர் சொன்ன மாதிரியே கடைசி படம் நடிச்சிருக்காரு. படத்தை ரிலீஸ் பண்ண விடல. சிஎம் ஆயிட்டாரு இப்ப. ரிலீஸ் பண்றாரு. அவரோட ஆட்சியில ரிலீஸ் பண்றாருங்கிறப்ப, அதை எப்படி மக்கள் மிஸ் பண்ணுவாங்க? எப்படி தவற விடுவாங்க? ஈவன் விஜய் சாரோட ஹேட்டராவே இருந்தாலும் இந்த கதை தெரிஞ்சதுதான் மெஜாரிட்டி பேருக்கு. சில ஆட் ஆன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இந்த கதை தெரிஞ்சதுதான். நம்ம பகவந்த் கேசரியோட பேசிக் லைன் தானே நம்ம சொல்றாங்க. சோ அந்த படம் நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த வீட்டுல இது தமிழ்ல பண்றாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகுங்க. மக்கள் கண்டிப்பா தியேட்டர்ல பார்ப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்களா விஜய் சாரோட ஃபேன்ஸ் மட்டும் ஓட்டு போட்டு தான் அவர் வந்து இவ்வளவு மெஜாரிட்டி வாங்கினாரு? இல்ல. வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஹோப் இருந்திருக்கு. ஏதோ ஒரு நம்பிக்கை இந்த பையன் ஏதோ பேசுறாப்ல ஏதோ வந்து நிக்கிறாரு. கடைசியா ஒரு மீட்டர் பேசினார்ல, ஒரே ஒரு தடவைன்னு சொன்னார்ல, அதுல விழுந்துட்டாங்க. சோ அந்த நம்பிக்கை இருக்கு. எதுக்கு சொன்னா பிடிச்சிருக்குங்கிற. இவ்வளவு கொள்கைகளை தாண்டி அரசியலை தாண்டி ஒரே ஒரு தடவைங்கிறப்ப மக்கள் விழுகிறாங்கல்ல. அதுக்கு ரீசன் என்னன்னா சாரை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். சோ அந்த பிடிச்சிருக்குங்கிற விஷயம் தியேட்டர் ரிலீஸ் ஆகிறப்ப அவரை பிக் ஸ்கிரீன்ல பார்க்க மக்கள் ஆசைப்படுவாங்க. ஓகே. எதிர்பார்க்காத விட பயங்கர பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் இந்த படம் பண்ணும். உறுதியா பண்ணும். ஓகே.